بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வீடியோவில் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மாமூமும் என்னென்ன ஓதணும் என்னென்ன ஓதக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு இமாமோடு நமக்கு கிடைக்காமல் போய்விட்ட தவறி போய்விட்ட ரக்காத்துக்களை இமாம் சலாம் கொடுத்த பிறகு நாம் எழுந்து அந்த ரக்காத்துக்களை பூர்த்தி செய்வோம். அப்படி இமாம் சலாம் கொடுத்த பிறகு நாம் எஞ்சி தொழக்கூடிய அந்த ரக்காத்துக்களில் நாம் என்ன ஓதணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் 2 ஹதீஸ்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, மா அதுரக்தும் ஃபசல்லு, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுவுங்கள். ஒமா ஃபாத்தக்கும் ஃப அதிம்மு, எது உங்களுக்கு தவறி போச்சோ எது உங்களுக்கு மிஸ் ஆகிருச்சோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், கம்ப்ளீட் செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முதல் ஹதீஸ். 2வது ஹதீஸ், மா அதுரக்தும் ஃபசல்லு, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுவுங்க. ஒமா ஃபாத்தக்கும் ஃபக்லு, எது உங்களுக்கு தவறி போச்சோ அதை நீங்கள் கலா செய்யுங்கள், விட்டதை நீங்கள் கலா செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 ஹதீஸை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹதீஸை நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடியவங்களுக்கு புரியும். இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். இமாமோட ஒருத்தருக்கு 2 ரக்காத்து மிஸ் ஆயிடுச்சு. உதாரணமாக லுஹர் தொழுகை 4 ரக்காத், அதில் இமாம் 2 ரக்காத்து தொழுது முடித்த பிறகு இமாம் 3ஆம் ரக்காத்தில் நிற்கும் பொழுது ஒருத்தர் வந்து சேர்றார். இப்போ இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது இவர் 2 ரக்காத் தான் தொழுதுருப்பார். சலாம் கொடுத்த பிறகு இவருக்கு தவறி போன 3ஆவது ரக்காத்தையும் 4ஆம் ரக்காத்தையும் இவர் எழுந்து தொழுவணும். அந்த நேரத்தில் இவர் என்ன ஓதணும் அப்படின்னா, ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் அவர் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துகளிலும் ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதினால் போதுமானது, துணை சூரா ஓத தேவையில்லை. இமாமோடு எதை அவர் தொழுகிறாரோ அதுதான் அவருடைய தொழுகையின் ஆரம்ப ரக்காத்துக்கள். இமாம் சலாம் கொடுத்த பிறகு எந்த ரக்காத்துகள் தொழுகிறாரோ அதுதான் இவருடைய தொழுகையின் கடைசி ரக்காத்துக்கள் என்பது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வு. இப்போ இந்த ஆய்வின் அடிப்படையில் இமாம் 3ஆம் ரக்காத்தில் நிற்கும் பொழுது ஒருத்தர் போய் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் இவரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய முதல் ரக்காத். அப்போ இவர் வஜ்ஜகத்து ஓதணும், ஃபாத்திகா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். 2ஆம் ரக்காத்தில், அதாவது இமாமுக்கு 4ஆவது ரக்காத்து, இவருக்கு 2ஆவது ரக்காத்து, அதில் இவர் ஃபாத்திகா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் எழுந்து தொழக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துலையும் இவர் ஃபாத்திகா சூரா மட்டும் ஓதினால் போதுமானது. ஏன்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வின்படி இமாமோடு லேட்டாக வந்து ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் சேரக்கூடிய அந்த ரக்காத்து தான் அவருடைய தொழுகையின் ஆரம்ப ரக்காத்துக்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது ஆய்வின்படி இமாமோடு எந்த ரக்காத்துக்களை அவர் பெற்றுக்கொள்கிறாரோ அதுதான் அவருடைய தொழுகையின் கடைசி ரக்காத்துக்கள். இமாமுடைய சலாமுக்கு பிறகு எந்த ரக்காத்துக்களை இவர் தொழுகிறாரோ அதுதான் இவருடைய தொழுகையின் ஆரம்ப ரக்காத்துக்கள். அதாவது இவருடைய முதல் 2 ரக்காத்துக்கள் இமாமோட கிடைக்காம போயிடுச்சு. அப்போ அதனால் எஞ்சி தொழுகக்கூடிய 2 ரக்காத்துக்கள் தான் இவருடைய தொழுகையின் ஆரம்ப 2 ரக்காத்துக்கள். அப்போ இந்த ஆய்வின்படி என்ன செய்யணும், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இமாம் சலாம் கொடுத்த பிறகு 2 ரக்காத்து அவங்க எஞ்சி தொழுவதாக இருந்தால் அந்த முதல் ரக்காத்தில் சனா ஓதணும், ஃபாத்திகா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். 2ஆவது ரக்காத்தில் ஃபாத்திகா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். ஏன்னா அந்த 2 ரக்காத்துக்கள் தான் இவருடைய தொழுகையின் ஆரம்ப 2 ரக்காத்துக்கள். இந்த விஷயத்தை அவங்க எப்படி ஆய்வு செஞ்சாங்க, எதிலிருந்து எடுத்தாங்க என்றால், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன அந்த 2 ஹதீஸ்களை நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். முதல் ஹதீஸ், எதை இமாமோடு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுவுங்க, எது உங்களுக்கு தவறி போச்சோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய ஆய்வுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த பூர்த்தி செய்கிறது, கம்ப்ளீட் செய்கிறது அப்படிங்கிறது எப்போ நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஏற்கனவே ஒரு விஷயம் தொடங்கப்பட்டு விட்டால், ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம், அதனுடைய ஆரம்பம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டு அது இடையில் நிறுத்தப்பட்டால்தான் அந்த விஷயத்தை நாம் பேசும்பொழுது அதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்கு தொடக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது உங்களுக்கு தவறியதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இமாமோடு ஒருவர் எந்த ரக்காத்துக்களை பெற்றுக்கொண்டாரோ அதுதான் இவருடைய தொழுகையின் ஆரம்ப ரக்காத்துக்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் எழுந்து தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துகள் இவருடைய தொழுகையின் கடைசி 2 ரக்காத்துகள். அதனால் இவர் ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதுனா போதுமானது. ஆனால் இமாமோடு இவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 2 ரக்காத்தில் இவர் ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூறாவும் ஓதணும். அதாவது இமாமுக்கு 3வது 4வது ரக்காத்து, இவருக்கு 1வது 2வது ரக்காத்து. அதில் ஒரு வேளை இவரால் துணை சூறா ஓத முடியல என்று சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் இவர் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துகளில் துணை சூறா ஓதணும் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதுஹப் நமக்கு சொல்லுகிறது. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அந்த 2வது ஹதீஸை ஆய்வுக்கு எடுக்கிறார்கள். 2வது ஹதீஸ் என்ன? எதை நீங்கள் இமாமோடு பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை தொழுவுங்க, எது உங்களுக்கு தவறி போச்சோ அதை நீங்கள் கலா செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கலான்னு சொல்லி எப்போ சொல்லுவோம்? ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை கலா செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படும். ஒரு விஷயம் தவறி போச்சு, மிஸ் ஆயிடுச்சு, அப்போ தான் கலா செய்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஃபஜ்ர் தொழுகையை கலா செய்தன்னு ஒருத்தன் சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஃபஜ்ர் தொழுகலன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தவறி போனதை கலா செய்யுங்கள் என்ற வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இமாமோடு அவர் எதை பெற்றுக்கொள்கிறாரோ அதுதான் இவருடைய கடைசி ரக்காத்துக்கள். இவருடைய முதல் ரக்காத்தும் 2வது ரக்காத்தும் இவருக்கு மிஸ் ஆயிடுச்சு, இமாமோட இவரால் தொழ முடியாமல் போயிடுச்சு. அப்போ அதை கலா செய்யுங்கிறாங்க. கலா செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? முதல் ரக்காத்தில் இவர் என்னென்ன ஓதுவாரோ அதை ஓதணும், 2வது ரக்காத்தில் இவர் என்னென்ன ஓதணுமோ அதெல்லாம் ஓதணும். அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் சலாம் கொடுத்த பிறகு ஒருவர் எழுந்து மீதம் இருக்கக்கூடிய ரக்காத்துகளை தொழுவும் பொழுது சனாவிலிருந்து ஆரம்பிக்கணுங்கிறாங்க. ஏன்னா அதுதான் இவரை பொறுத்தவரை இவருடைய ஆரம்ப ரக்காத்துக்கள். அப்போ சனா ஓதணும், அல்ஹம் சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூரா மட்டும் ஓதணும். ஏன் நான் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கி சில பேர் நினச்சிக்கிறாங்க ஷாஃபி ஹனஃபின்னு சொல்லி மக்களை குழப்பிட்டுருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப் இதை சொல்லுது, ஹனஃபி மதுஹப் இதை சொல்லுது என்று 2 கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மார்க்கத்தை விளங்காமல் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், அல்லது இன்னும் 2 மதுஹபை சார்ந்த இமாம்களாக இருக்கட்டும், அவர்கள் சொந்த கருத்தை சொல்லவில்லை, சுயமாக எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. ஹதீஸ்களை முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நமக்கு சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சட்டத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் லுகர் தொழுகையில் இமாமுடைய 3வது ரக்காத்தில் ஒருத்தர் போய் சேர்றார் அப்படின்னு சொன்னால் அந்த ரக்காத்துகளில் பின்னால் தொழக்கூடியவர் வஜ்ஜகத் ஓதணும், ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். இமாமுடைய 4வது ரக்காத்து, இவருக்கு 2வது ரக்காத்து, அதில் இவர் ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் எழுந்து தொழக்கூடிய 2 ரக்காத்துக்களில் ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதனா போதுமானது. ஒருவேளை இமாமோடு தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துகளில் துணை சூரா ஓத முடியல என்று சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் அவருடைய 3வது ரக்காத்துலையும் 4வது ரக்காத்துலையும் துணை சூரா ஓத வேண்டும் என்பது ஷாஃபி மதுஹபினுடைய ஆய்வு. ஹனஃபி மதுஹபினுடைய கருத்து, இமாமோடு 3வது ரக்காத்தில் போய் ஒருத்தர் சேர்றார் அப்படின்னு சொன்னால் அவர் எதையும் ஓத தேவையில்லை, சனா மட்டும் ஓதிக்கொண்டால் போதுமானது. இமாம் சலாம் கொடுத்த பிறகு அவருக்கு தவறிப்போன 2 ரக்காத்துக்களை ஒருத்தர் எஞ்சி தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் முதல் ரக்காத்தில் சனா ஓதணும், ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க சட்டங்களை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.